ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் கிச்சன். நம்ம இன்றைக்கி உடுமலைப்பேட்டை ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இப்போ இதில் ஒரே ஒரு பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஏலக்காய் 1 சேர்த்திக்கலாங்க. பிரியாணி இலை சேர்த்திக்கலாங்க. இப்போ இதில் புதினா ஒரு கைப்பிடி சேர்த்திக்கலாங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை தழை சேர்த்திக்கலாங்க. பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசம் அடங்கியாச்சுங்க. இப்போ இதில் நம்ம சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். 3/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இப்போ இதில் சின்ன வெங்காயம், தக்காளி 2ஐயும் அரைச்சி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்திக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் 120 கிராமுங்க. தக்காளி ஒரு 2 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி 2ஐயும் நல்லா அரைச்சி சேர்த்திக்கலாங்க. இப்போ இதில் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்திக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்குங்க. இப்போ இதில் சிக்கன் சேர்த்திக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ இதில் பிரியாணி பொடி சேர்த்திக்கலாங்க. இந்த பிரியாணி பொடியில் கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அன்னாச்சி பூ இந்த 4 சேர்ந்து வறுக்காமல் அப்படியே பவுட்ரு பண்ணியிருக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. தயிர் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ தண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க. 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி. இப்போ நான் 2.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. இப்போ 2 டம்ளர் தண்ணி நான் ஊற்றுறேன்.
வந்து 3 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு கொதி வந்தோடனே அரிசி போட்டுக்கலாங்க. இப்போ வந்து அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்க போகுது. இப்போ வந்து நம்ம ரைஸ் சேர்த்திக்கலாம். இப்போ பேலன்ஸ் ஊற்ற வேண்டிய 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. மெதுவாக கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்தனையும் மூடி போட்டு மூடிக்கலாங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம உடுமலைப்பேட்டை ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.